இதுதான் நடந்துச்சு சீதா. அந்தால நகையை அப்படியே போட்டு நான் கிளம்பிட்டேன். எல்லாம் போச்சு. இனி கல்யாணத்துக்கு ஒரு நாள் தானே இருக்கு, என்ன செய்ய போறீங்க? இதுக்கு தான் படிச்சு படிச்சு சொன்னேன், அடுத்தவனை நம்பாதானே. என்ன சீதா பேசுற? நானே அந்த வீட்டில் போய் நகையை எடுக்க முடியுமா? செய்யணுங்க, செய்யணும். நம்ம மகளுக்காட்டி செய்யணும். நான் எடுக்க போகும்போது யாராவது பார்த்துட்டாங்கன்னா நான் இத்தனை வருஷமா கட்டி காத்த மான மரியாதை என் கௌரவம்லாம் என்ன ஆகுறது? அதுக்கு தான் வேற ஒரு யோசனை வச்சிருக்கேன். அதை தான் நேரில் உன்னை பார்த்து சொல்லிட்டு போயிடலான்னு வந்தேன். என்ன யோசனைங்க? அதுல நான் எது உதவி பண்ணணுமா? சொல்லுங்க. உன் உதவிலாம் எனக்கு தேவையில்லை. அதுக்கு நீ சம்மதிச்சா போதும். கல்யாணத்து அன்னைக்கு பொண்ணை கடத்துறோம். மண்டபத்தில் பெரிய பிரச்சனையாக்கி எங்க அக்கா கிட்ட திருக்காணியை வேணா கட்டி வைப்போன்னு சொல்ல போறேன். அதுக்கு திருக்காணியும் சம்மதிச்சிட்டா. அதான் உன்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டு போலான்னு வந்தேன். என்ன பேசுறீங்க? புரிஞ்சுதான் பேசுறீங்களா? நம்ம திருக்காணிக்கு அமெரிக்கா மாப்பிள்ள ரெடியா இருக்கான். ஏற்கனவே அவங்க கிட்ட சம்மதம் பேசிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லையா? புரிஞ்சுதான் பேசுறீங்களா? கோடி கோடியா சொத்து இருக்கு அவங்கிட்ட. என் மவளை ராணியாட்டு வச்சிருப்பான். அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒன்னில்லாத வெறும் பயலுக்கு கட்டி கொடுக்க சொல்றீங்களா என் மகளை? இது என்னைக்குமே நடக்காது. அதனால நீங்க போட்ட பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அப்பனு மகளும் கிளம்பி இங்கே வந்துருங்க. அவனுக்கு கல்யாணம் நடந்தா என்ன, நடக்கட்டா என்ன? அவனுக்கு கல்யாணம் நடந்தா என்ன, நடக்கட்டா என்ன? அதுக்குன்னு என் பிள்ளை வாழ்க்கையெல்லாம் என்னால பறி கொடுக்க முடியாது. என்ன சீதா சொல்ற? இதுக்கு திருக்காணியா ஆசைப்படுறா? அவ சம்மதத்தோட தான் எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் நான் என்ன பதில் சொல்லுவேன்? முடியவே முடியாது. இதுக்கு நான் ஒரு காலமும் ஒத்துக்க மாட்டேன். கடவுளே, நான் என்ன செய்வேன்? அங்க சுத்தி இங்க சுத்தி என் மவன் வாழ்க்கையே நாசமாக்க பாக்குறாரே. சீதா, எங்க அக்கா மவன் ஒன்னும் அவ்வளவு மோசம் கிடையாது. அவனும் கை நிறைய சம்பாதிக்கான். என் மவளை நல்லா பாத்துக்குவான். அவன் ஒன்னும் வெறும் பையன் கிடையாது. அவனுக்கும் சொத்து பத்து இருக்கு. இல்லைன்னா கூட என்ன, என் மவ ஆசைப்பட்டா. நம்ம கிட்ட இல்லாத சொத்தா? என்ன சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? அங்க போனா என் மவன் நல்லா இருக்க மாட்டா. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இது முடியவே முடியாது. உங்க அக்கா உறவையே முறிச்சு விட்டாச்சு. இனிமே அக்கா அக்காங்காரீரு. சொன்ன கேளு சீதா. நம்ம மவ வாழ்க்கை அதை நல்லா அமைச்சு கொடுக்கறது நம்மளோட பொறுப்பு. அவ ஆசைப்பட்டா, அதுல இருந்து வெளியில வர முடியல. அவளுக்கு என்ன செய்ய முடியும்? என் பிள்ளைகிட்ட நான் பேசி புரிய வச்சுக்குவேன். அவளுக்கு அமெரிக்கா மாப்பிள்ள இருக்கான். என் மவளை மகாராணி மாதிரி வச்சுக்குவான். அது சின்ன பிள்ளை தெரியாம அறியாம பேசுது. நம்ம தான் சொல்லி திருத்தணும். இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கையே வீணா போயிட்டு நீயாவது என்னைய சொல்லி எடுத்து புரிய வச்சிருக்கலாம்லம்மா. ஏம்மா இப்படி விட்டேன்னு கேட்டா நான் எங்க போவேன்? அதனால இதோட எல்லாத்தையும் நிறுத்திட்டு அப்பாவும் மவளும் ஊருக்கு வாங்க. இல்லைன்னா நான் வந்து திருக்காணியை கூட்டு வரவா? முடியாது சீதா, நீ நினைக்கிறது நடக்காது. திருக்காணி முடிவு பண்ணிட்டா. நானும் எப்பமோ முடிவு பண்ணிட்டேன். எங்க அக்கா மவனுக்கு தான் திருக்காணியை கொடுக்க போறேன். புரிஞ்சுதான் பேசுறீங்களா? அந்த பிள்ளையை தூக்கிட்டா மட்டும் இந்த கல்யாணம் நின்றுமா? அப்படியே நின்னாலும் அந்த பையன் உங்க மவளை கட்டிக்குவானா? தான் விரும்பின ஒருத்திக்காண்டி சாவ துணிஞ்சவன் பொண்ணு காணாம போயிட்டான்னு உங்க மவ திருக்காணி கழுத்துல தாலி கட்டுவான்னு எப்படி நம்புறீங்க? எந்த நம்பிக்கையில இருக்கீங்க? இதெல்லாம் நடக்கவே நடக்காது. சீதா, என் மவளுக்காண்டி நான் என்ன வேணாலும் நடத்தி காட்டுவேன். என்னால முடியும். நாளை அன்னைக்கு காலையில நான் சொல்ற டைமுக்கு கரெக்டா அங்க வந்துரு. அவ்வளோதான், நான் வாரேன். ஏங்க? நான் முடிவு பண்ணதுதான். என்ன வெள்ளத்தாயி, சோறு கறியெல்லாம் வச்சுட்டாளா உன் மருமவ? என் நேரமும் லட்சுமி வீட்டுல தான் கிடக்குற மாதிரி இருக்கு. ஆமா சரசக்கா, என்ன செய்ய சொல்றீங்க? மூதேவி ஒரு நேரமும் வீட்டுல இருக்க மாட்டுக்காளே. சோறு கறியெல்லாம் காலையிலே நான் வச்சுட்டேன். பருப்பு வச்சேன்,
அவ இருந்து பாவக்காய் வெட்டி தந்தா, அந்த ஆளை போட்டு கறி வச்சிருக்கேன். நீ என்ன செஞ்ச? என் மருமவ ஊருக்கு போயிருக்கா. அவ அண்ணனுக்கு மாமியாளுக்கு பாட்டி இறந்துச்சான். அதான் போயிட்டு வரேன்னு காலையிலேயே போயிட்டா. அப்படியா? சோர்க்கறிலாம் ஆக்கலையோ? நான் வேணா கொஞ்சம் பருப்பு தரேன், கொண்டு போறியா? புளி தண்ணி வச்சு துவையல் அரைச்சிருக்கேன். பருப்புலாம் வேண்டாம், நம்மளுக்கு ஆகாது. பருப்பை தின்னுட்டு அவதிப்படவா? ஒரே வாய் தொல்லை, அங்க பிடிச்சிக்கும் இங்க பிடிச்சிக்கும். எப்பா சாமி, வேண்டாம். ஆமா கழுதுக, என்ன செய்ய? என்னைக்காவது ஒரு நாள் வச்சு எடுத்து சாப்பிட தான் செய்யணும். ஆமா, உன்கிட்ட ஒரு காரியம் கேட்க தான் வந்தேன். லட்சுமி வீட்டு நகை தொலைஞ்சு போச்சாமே. மாறி வீட்டில் தான் இருந்துச்சான். ஆமா, உனக்கு தெரியாதோ? கிட்ட வந்துக்கிறேன். கள்ள பையன் லட்சுமி வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த பிள்ளைக்கு பாட்டி என்ன செஞ்சிருக்காவ? தங்க நகையெல்லாம் எடுத்து இன்னொரு டப்பால வச்சுக்கிட்டு, கவரிங் செட் இருக்கும் பாரு, கல்யாணத்துக்குலாம் போடுவாவல, அதை தூக்கி இந்த டப்பால வச்சு மாட்டி வச்சிருக்காவ. போற இடத்துல இந்த பிள்ளை ஒரே டப்பால எல்லாம் வச்சுக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்கு போனாலும் இது கொஞ்சம் சோளப்பமா இருக்குமேனு அந்த டப்பால போட்டு வச்சிருக்காவ. கள்ள பையன் பார்த்து புட்டு இதுதான் தங்க நகை நினைச்சு எடுத்துட்டு போயிட்டானா. அப்புறம் இந்த கணேசர் என்ன பண்ணிருக்காரு? கொல்லை பக்கம் போவேல, அங்க இந்த நகைப்பட்டி கிடந்ததுன்னு எடுத்து வந்திருக்காரு. பார்த்தா அது எல்லாம் கவரிங்கு, பித்தளை நகை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது தங்க நகையெல்லாம் வீட்டில் தான் இருக்கு, தொலைஞ்சு போகலன்னு. நல்ல வேலை, நகையெல்லாம் பத்திரமா தான் வைக்கணும். கழுத்துல ஒரு சங்கிலி கூட போட்டுட்டு ரோட்ல நடந்து போக முடியல. திருட்டு பயலுவோ பைக்கில் வந்துக்கிட்டு அத்துட்டு போயிடுறானுவோ. வேளங்காம போறவன் உழைச்சி திங்க வேண்டியதானே? அடுத்தவ உழைப்பிலையா மண்ணலி போடணும். ஆமா சரசு, என்ன செய்ய? காலம் தறி கட்டி கிடக்கு. ஏன் சின்ன பொண்ணு வேணாம்டி, விபரீதமா ஆயிராம. அட நீங்க சும்மா இருங்க நாளமுடி. இந்த கேசரி எங்க மாமியாக்கு கொஞ்சோட்டி கொடுத்து அது வாயை கொஞ்ச நாளைக்கு அடைச்சு வைக்க. கொஞ்சம் பேசுது, என்ன வரத்துக்கு வருது? இந்த வாய் ஒர்க்காக போய் தானே எந்த நேரமும் வேலை சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த குழந்தை கொண்டு கொஞ்ச நாளைக்கு அடைச்சி வைப்போம். நீ பண்றதெல்லாம் சரிதான். உன் மாமியை என்னையே தான் ரொம்ப பேசினாவ. இருந்தாலும் உனக்கும் உன் புருஷனுக்கு சண்டை வந்துடாமட்டி. அவருக்கு தெரிஞ்சாதானே. எத்தே, என்ன எங்க அத்தை கிழவியை காணோம்? எத்தே வாங்கக்கா, உள்ள இல்லைன்னா பின்னாடி நிப்பாவ. எத்தே வாரத பறிச்சு மாட்டி ஆடி அசைஞ்சி. என்ன சரசப்பட்டியோ, நீங்களும் இங்க தான் இருக்கீங்களோ? ஆமாம்மா, இன்னைக்கு வேற கரண்ட் இல்லல்ல, ஷடவுன் ஆக்கி போட்டாவ, அதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். எத்தே உங்களுக்காண்டி கேசரி கொண்டு வந்திருக்கேன். கேசரியா? குடுமா, குடு குடு. ஏ சரசு பட்டியோ, ஒவ்வொருத்தர சாப்பிடுங்க. ஆமா, கேசரியாது உனக்கு? கல்யாண வீடுலத்தே கேசரி கிண்டிட்டு இருந்தாவ, எங்க அத்தைக்கும் கொடுங்கன்னு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு பிடிக்கும்லத்தே? பாத்தியா வெள்ள தாயி, உன் மருமவளுக்கு உன் மேல எம்பிட்டு பாசம். அவளுக்கு திங்கி கொடுத்தத உனக்காண்டி எடுத்து வந்திருக்கா பாரு. வீட்டுல திங்கிற பண்டம் இருந்தாலே ஒடிச்சு வச்சு திங்கிற நாயி நம்மளுக்கு கேசரி கொண்டு வந்திருக்காளா? நம்ப முடியலையே. சட்டுப்பட்டுன்னு வாங்கி சாப்பிடுங்க. என்ன யோசனை? நாங்க திரும்படியும் போய் கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும். ஆவணி மாசம் வந்தது ஒரே கல்யாண பத்திரிக்கையா வந்து குமிஞ்சு கிடக்கு. ஏற்கனவே 4 கல்யாணம் போயிட்டு வந்துட்டேன். இன்னும் 7 கல்யாணத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. மொய் மட்டும் 7000 ரூபாய்க்கு பண்ணிருக்கு. எங்க போவோ? ஏ சரசு பாட்டி, உங்க கதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இந்தாங்கத்தே கேசரி சாப்பிடுங்க. காட்டுங்கத்தே, நல்லா வாயை தரங்க. உன் மாமியக்கு மட்டும் தான் அள்ளி தருவியோ? எனக்கு செத்தோளத்தா? உங்களுக்கு இல்லாமையே சரசு பாட்டி, இந்த கிண்ணத்துல இருக்க 50 கேசரி உங்களுக்கு தான். ஐயோ, என்ன ஆயிட்டு? எப்படி இருக்குதே கேசரி? எடுப்பட்ட சிரிக்கி பேதி எடுப்பா. எங்க உள்ளவளோ? ஏமட்டி என்னை இப்படி சோதிக்க?
இரு என் மவங்கார வரட்டும். வெள்ளத்தாயி என்ன ஆயிட்டு? சின்ன பொண்ணு சரசு படிக்க கொஞ்சம் கொடு. இந்தாங்க பாட்டியோ, நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. உனையெல்லாம் இப்படி விட்டா சரி வராது. உங்களை இப்படியே விட்டா சரி வராது. ஆத்தாடி சின்ன பொண்ணு உன் மாமிய வாரியில தூக்கிட்டு எதுல விளையாடணும் விவஸ்தை இல்லையாட்டி உங்களுக்கு விவஸ்தை கட்ட விடுவேன். ஓடு ஓடு சின்ன பொண்ணு. இந்த பக்கம் இனி வந்துடாத. அவன் வேலையை விட்டு வரட்டும், அப்புறம் தானே இருக்கு உனக்கு. எத்தே நைட்டு வரமாட்டேன் உங்க மவன்கிட்ட சொல்லிருங்க. அந்த ஆளை ஒளிஞ்சிரு. சின்ன பொண்ணு மாமியாரே தேங்க்ஸ். எப்படி போறாளுவோ பாருங்கக்கா. உன் மருமவளுக்கு இன்னும் விளையாட்டு புத்தி போவல. 7 கழுத வயசாவது இவளுக்கு வயசா காணாது. சரி வீடு வெள்ளத்தாயி, ஒரு பிள்ளை பிறக்க விட்டும் சரியாயிருவா. எம்மா பேக்கே பத்தலம்மா. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் கூட ஒரு பேக் எடுத்து தானே. ஏட்டி இருக்குதுல அமுக்கி எடுத்து வை. எத்தனை பேக் தான் எடுத்து கொடுக்க? 3 பேக் வச்சிருக்கலாட்டி. பாருமா 3 பேக்குகளையும் சேலையை தான் வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சேலை வேற இருக்கு. வேற சுடிதாரு ஸ்கர்ட் இதெல்லாம் வைக்கணும். அதெல்லாம் எங்கம்மா கொண்டு வைப்பேன்? ஏ காரே, நான் ஒரு போத்தீஸ் பேக் தந்தம்ல, அதுல கொஞ்சம் வை. எத்தே அதுல பிளவுஸ் துணி டவலு லெகின்ஸ் எல்லாம் அதுல வச்சுட்டேன் தே. என்கிட்ட ஒரு சென்னை சில்க்ஸ் பேக் இருக்கு, நான் காலையில எடுத்துறேன் காரு. அதுல உள்ளதெல்லாம் மடிச்சு ஒரு ஓரமா வைப்போம். துணிக்கடை பேக் என்கிட்ட 2 இருக்கு. நீ அப்பமே சொல்லியிருந்தா எடுத்துட்டு வந்திருப்போம்ல. சின்ன பொண்ணக்கா ப்ளீஸ்க்கா, இப்ப போய் எடுத்துட்டு வந்துருங்களேன். கீழே இருக்கிற சாரியை மட்டுமாவது உள்ள வச்சிடலாம். கோடி ரூபா கொடுத்தாலும் இப்ப சின்ன பொண்ணு போக மாட்டா. அப்படியா? ஏன் சின்ன பொண்ணு? ஆமாக்கா, எங்க அத்தைக்கிட்ட நல்லா உரண்டு இழுத்துட்டு வந்திருக்கேன். நைட்டு இங்கேயே தூங்கிடலான்னு பிளான் போட்டிருக்கோம். ஏட்டி நீங்க தூங்கு வை இரி, அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். தேவையில்லாம ஏம்டி அங்க சண்டை போட்டு இங்க வந்து இருக்க. இப்படிலாம் பண்ணனா உங்க மாமியாக்கு என் மேலேயும் சேர்த்து தானே கோவம் வரும். ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ற? சும்மா விளையாண்டேங்க்கா, எங்க அத்தை விரட்டி விட்டாவ. நாளைக்கு போய் சமாளிச்சுக்குவேன். ஆனா நீலாம் இருக்க பாரு. வயசான ஆள்கிட்ட போய் ஏம்டி இப்படி பண்ற? ஏ காரு பேக் நாளைக்கு எடுத்து தருவா. இப்ப இருக்கதெல்லாம் ஒரு கட்டப்பையில வச்சு ஒரு ஓரமா வை, நாளைக்கு பாத்துக்குவோம். சரிங்க அம்பச்சத்தே. ஏட்டி வேண்டாத சுடிதாரெல்லாம் கழிச்சு போட்டுரு, அதையும் சுமந்துட்டு அங்க போவாத. நல்ல துணிகளை மட்டும் எடுத்து வச்சுக்கோ. உனக்கு சிறுசா இருக்கதெல்லாம் பூமாரி ரேகாக்கெல்லாம் கூடு. ஆமா காரி, சுடிதார்லாம் ரொம்ப கொண்டு போவாத, சேலை நிறைய வச்சுக்கோ. எங்கேயாவது வெளியில போகும்போது அழகா சேலை உடுத்தி நல்ல நகை போட்டு பூ வச்சு அழகா போன்னு. சரிங்க அம்பச்சத்தே. எம்மா நான் போயிட்டேன்னா நீ எப்படிமா இருந்துக்குவ? என்ன டீ செய்ய, வீடு வெறிச்சோடி கிடக்கும் நீ போயிட்டனா. நீ ஹாஸ்டலில் இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன் அப்படி நினச்சிட்டு இருக்க வேண்டியதான். எம்மா நான் போயிட்டேன்னா அப்பா கிட்டலாம் சண்டை போடாதேனம்மா, அப்பா பாவம். ஆமாட்டி, நான் பைத்தியக்காரில சும்மா உங்க அப்பா கிட்ட போய் உரண்டை எழுதிட்டு வர்றதுக்கு. அதுக்கு சொல்லலம்மா, அப்பா கிட்ட நீ எப்ப பார்த்தாலும் மூஞ்ச காட்டாத, பாவம்லம்மா அப்பா. நான் இருந்தாவது உங்க சண்டையை விலக்கி விடுவேன். நானும் இல்லைன்னா அப்ப 2 பேரும் சண்டை இல்லாம போட்டுட்டு கிடப்பீங்க. அதுக்கு தான் சொல்றேன், அப்பாட்ட கொஞ்சம் பொறுமையா போயினம்மா. உங்க அப்பன் கூடலாம் இருந்துக்கிட்டு இதுக்கு மேல எவ்வளவு பொறுமையா போக மாட்டா. அந்த பிள்ளை சொல்லுதுல லட்சுமி, நீ ஏன் இப்படி பேசுற? நம்ம புள்ள தானே சொல்லுது, சரின்னு கேட்டுக்கோயே. அந்த நகை தொலைஞ்ச விவகாரத்துல இவ அப்பா கிட்ட நான் கேட்டோம்ல, நீர் தானே நகை எடுத்ததுன்னு. அதுல அவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அந்த மனுஷன் அதுல இருந்து என்கிட்ட மூஞ்சியே கொடுத்து பேசல பாத்துக்க. நானும் சாப்பிட்றீங்களா காபி குடிக்கலாம் தாங்குறேன் அம்புஜம். மூச்சே காட்ட மாட்டேக்கார, பகையாளியே கண்ட மாதிரி விலைக்கு விலைக்கு போறாரு அம்புஜம். ஏன் லட்சு, நீங்க கேட்டது தப்பு தானே. சொந்த வீட்லயே யாராவது நகையை எடுப்பாவளா? அதுவும் தான் பிள்ளை கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகைய. அந்த ஆளு கேட்டதெல்லாம் கேட்டுப்புட்டு இப்ப கோவப்பட்டா மட்டும் கொந்தளிக்கிறிய. அதானே, உங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டா நீங்க சும்மா விடுவீங்களோ? யாமட்டி இருக்க முடியலையா 2 பேருக்கும்? அம்புச்சத்தே அவங்க கரெக்டா தானே கேட்காங்க. தண்டபாணி வாழ்க வாழ்க.
தண்டபாணி வாழ்க. பாத்தீங்களா தாத்தா, என்னைய போய் திருடன்னு சொல்லிட்டா. அப்ப இவ்வளோ நாளா என்னைய திருடனாதான் பார்த்திருக்கா, புருஷனா பார்க்கல. ரொம்ப வேதனையா இருக்கு. அவ கேட்ட அந்த ஒரு கேள்வியால என் மனசே புண்பட்டு போயிட்டு. தண்டபாணி, புண்பட்ட நெஞ்சை புகைவிட்டு ஆத்து. இந்த வாங்கிக்க. இன்னைக்கு நான் கேக்குற கேள்வியில என் காலில் விழுந்து கெஞ்சணும். சபாஸ் தண்டபாணி, சபாஸ். உன் காலில் விழுற வரைக்கும் அவளை விடாத. ஏய் லட்சுமி, வெளியில வாடி. லட்சுமிக்கா, தண்டபணி என்ன கூப்பிடுறாவ? என்ன லட்சுமி மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரா? கேவலப்படுத்ததுக்குன்னே கங்கணம் கட்டிட்டு அலையறான். இன்னைக்கு இருக்கு. எம்மா சண்டை போடாத. நீ உள்ளேயே நின்று கேட்டி. நான் சண்டைலாம் போட மாட்டேன். அது எப்படி சண்டை போடுவேன்? அந்த மனுஷனை மெதுவா பேசி உள்ள கூட்டு வர பாக்கேன். தெடியாய் நடந்த நான் ஆடி நடக்கிறேன். உன்னால் தானம்மா, உன்னால் தானம்மா. கையை விடியா மனுஷா, ரோட்ல நின்று என்னை கேவலப்படுத்துறீரு. உள்ள வாரோம். சின்ன பொண்ணு, இந்த கணேசன் தாத்தா கூட சேர்ந்து சேர்ந்து தண்டபணி எனக்கு பாட்ட பாரு. சொல்லு லட்சுமி, என்னைய பார்த்தா திருட்டு பைய மாதிரியா இருக்கு? சொல்லு, என் மூஞ்சி நல்லா பாரு. திருட்டு பைய மாதிரியா இருக்கு. நான் என்ன பண்ண என்னைய நம்புவ லட்சுமி? சொல்லு. தண்டபாணி, சீரும் பாம்பை நம்பு, ஆனா சிரிக்கும் பொண்ணை நம்பாதே. கணேசன் தாத்தாவை பாருங்க. ஐயோ மனுஷா, மாப்பிள்ளை வீட்டுல யாராவது பார்த்தா அசிங்கமா போயிரும். மூடிக்கிட்டு உள்ள வந்துரும். இல்லனா நடக்கிறத வேற. என்ன நடக்கும்? ஆ, அவனை மிரட்டி மிரட்டி வைக்கலான்னு பாக்கியோ? தேவாக்கு வரதா, ராஜுக்கு சந்துரு, எனக்கு தண்டபாணி. ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்ததுக்கு டயலாக பாருங்க. சொல்லு லட்சுமி, நான் இவ்வளோ பண்ணியும் நீ என்னைய நம்பலல்ல. என்ன அதெல்லாம் ரோட்ல நின்னா பேசுவவ. உள்ள போய் இருந்து பேசுங்க போங்க. எனக்கு இதுக்கு முடிவு தெரியாம அந்த வீட்டு நடையில நான் காலை வைக்க மாட்டேன். தண்டபணி என்ன அப்ப ஜம்ப் பண்ணி போங்க. சொல்லு லட்சுமி, என்னைய மட்டும் எதுக்கு தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்க? அடே தண்டபாணி, சரியா புரிஞ்சுக்கிறது தப்பா புரிஞ்சுக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. நீ வேணும்னா சரியா புரியும், நீ வேண்டானா தப்பா புரியும். அப்படிதான். அப்ப நான் உனக்கு தேவையில்லையா லட்சுமி? ஏ கணேசன் தாத்தா, செத்த நேரம் சும்மா இருங்க. எதுனால அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாவ. நீங்க பாட்டுக்கு பின்னாடி நின்று ஏத்தி ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க. இப்ப இவங்களுக்கு உள்ளலாம் சண்டை வருது. மன்னிச்சிருமியா மனுஷா, நான் தப்பா தான் உங்களை புரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு பதட்டமா ஆயிட்டு மூளையும் வேலை செய்யல, கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன். அதனால தெரியாம கேட்டுவிட்டேன். உமர் காலில் விழணும்னா சொல்லுங்க, விழுறேன். நாளன்னைக்கு பிள்ளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி ரோட்ல குடிச்சிட்டு நிக்கிறேன். யாருக்கு அசிங்கம்? நம்ம பிள்ளைக்கு தானே. உம்மரால பிள்ளைக்கு நல்ல தகப்பனா நடந்துக்கிற முடியுதா? நான் தான் புத்தி கட்டு போய் பண்ணிட்டேன். அதுக்கு மன்னிப்பும் கேட்டாச்சு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு பேசிக்குவோம். இப்படி தெருவில் 4 பேர் பார்க்குற மாதிரி கேவலப்படுத்தாதீரு. நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்காது. இனி அந்த வீட்டுல நான் ஒரு அந்நியனா தான் இருக்கணும். அப்படிலாம் யாமியா நினைக்கிறீ? என்ன தண்டபாணி இப்படி பண்ணிட்டு இருக்க? லட்சுமி தான் அவ்வளோ தூரத்துக்கு சொல்றாள். பொண்டாட்டிக்கிட்டா அப்படி என்ன உனக்கு வீம்பு? சம்மந்தார் வந்து பேசுற அளவுக்கு வச்சிருக்காரு இந்த மனுஷன். யாருக்கு அசிங்கம்? சில நேரம் நம்ம தடுமாறும் போது தாங்கி பிடிக்கிறவ மனைவி தான். நம்மளுக்கு இக்கட்டான சூழ்நிலையில சரியான நேரத்தில் அவங்க சொல்ற புத்திமதியை கூட நம்ம இவளுக்கு என்ன தெரியணும் உதாசனப்படுத்தி விட்டுடுறோம். நம்ம வாழுற வாழ்க்கை பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காண்டி தானே. அவங்களுக்காண்டி நம்ம சில விஷயத்தை விட்டு கொடுத்து போனாதான் நம்ம வாழ்க்கையில உயர முடியும். லட்சுமி கேட்டது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு அவ மன்னிப்பும் கேட்டல்ல. இந்த சின்ன விஷயத்த பூதாகரமா பார்க்காத. விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை. அதை புரிஞ்சுக்கோ தண்டபாணி. லட்சுமி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னைய மன்னிச்சிரு. என் மேல நம்பிக்கை வர மாதிரி ஒரு காரியமும் நான் இது வரைக்கும் பண்ணல.
அப்படி இருக்கையில நீ கேட்டது தப்பு இல்ல, என்னைய மன்னிச்சிரு லட்சுமி. ரைட்டு, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. எல்லாரும் இனி ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஏ தண்டபடி என்ன உள்ள வாங்க. கணேசன் தாத்தா வடிவு படி தேடுவாவல்ல, வீட்ல போய் தூங்கும். நாங்க வேணா உங்களை விட வரவா? யாம்டி அவர் என்ன பச்சை குழந்தையா? அவர் பேய்க்குவாரு. முதல்ல உங்களை சொல்லணும். எல்லா அவர் வீட்டுக்கு போங்க.